ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரோ கடந்து தான் விளையாட போகிறோம். ரோப்ளாக்ஸில் இது ஒரு கேமு. நான் ஏற்கனவே விளையாண்டுருக்கேன் இன்னொரு அக்கௌண்ட்டில். இப்போ நம்ம நியூ அக்கௌண்ட்டில் தான் விளையாட போகிறோம் காய்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு சீட் ஷாப் போக சொல்கிறாங்க. நம்ம சீட் ஷாப் போய் 2 கேரட் வாங்கிக்கலாம். இந்த கேம் எந்த மாதிரினா, நம்ம ஒரு கார்டனை வளர்த்து நிறைய காசு வாங்கி கீர்ஸ் வாங்கலாம், பெட்ஸ் வாங்கலாம், அந்த மாதிரி தான் காய்ஸ். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு 2 கேரட் தான் வாங்க முடியும். இங்கே அவனோ இருக்கான், தரா நம்ம வாங்கிக்கலாமா? தந்தால் நம்ம சீக்கிரம் இந்த கேம் பிளே முடிக்கலாம். தாடா டே தாடா, அந்த எல்டர் ஸ்ட்ராபெரியை தாடா. சரி, இவன் தர மாதிரி இல்லை. நாங்கள் செல்ஃப் போய் மை இன்வென்ட்ரி கொடுத்து எல்லாத்தையும் செல் பண்ணிடலாம். $20 இன்வெஸ்ட் பண்ணி $52 கிடச்சிருச்சு கைஸ். எப்பா, இவ்வளோ பெரிய பேர்னிங் பட்டில் வச்சுருக்கான். அவன்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு? வா, இவ்வளோ வச்சுருக்கானா? 12 ட்ரில்லியன் வச்சுருக்கான் கைஸ். அப்பாடி, எப்படியா கொடுத்துட்டான்டா ஸ்ட்ராபெரியை. இது எவ்வளோ போகும்னு பார்க்கலாமா? இது ரொம்ப 135K கைஸ். நான் விற்றோன்னா சீக்கிரம் கேம் பிளே முடிச்சு நிறைய சீட்ஸ் வாங்கிடலாம். எப்போ வாங்க கைஸ், இப்போ நம்ம ஜாலியாக இருக்கணும். இப்போ சீட்ஸ் போய் நல்ல சீடு ஆச்சுக்கான்னு பார்க்கணும். 135Kக்கு கார்ன் வாங்கிக்கலாம். வேறு எதுவும் 135Kக்கு இருக்காது. டொமேட்டோ வாங்கிக்கலாம், ப்ளூபெர்ரி வாங்கிக்கலாம், ஸ்ட்ராபெரி வாங்கிக்கலாம், கேரட்டும் வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் ஸ்டாக்கே முடிச்சாச்சு காய்ஸ். இப்போ நம்ம இங்கே ஸ்ட்ராபெரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ளூபெர்ரி, இங்கே டொமேட்டோ, இங்கே கார்ன். இப்போ எல்லாம் வரும் கைஸ். இன்னும் ப்ளூபெர்ரி சீட் இருக்கா, அதுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பணக்காரன் ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டான். அப்போ நான் சூப்பர். நாம் ஓரளவுக்கு இது விளையாண்டுட்டு நம்ம முடிச்சிடுவோம். செகண்ட் பார்ட் வேணும்னா 5 லைக்ஸ் கொடுக்குங்க கைஸ். 5 லைக்ஸ் தான் கைஸ் கேட்குறேன். ஒரு பட்டன் தான் கைஸ். நான் நியூ பிளேயர் நினச்சிருக்கான். நான் இவனோட போன அக்கௌண்ட் நிறைய காசு வச்சுருக்கேன். நூபுன்னு நினச்சிருக்கான் அவன். சரி, அக்செப்ட் பண்ணிடலாம். அவன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறான், அக்செப்ட் பண்ணிடலாம். அதை இனிமேல் ரோப்ளாக்ஸ் வீடியோஸ் நிறையா போடுவோம். அதுக்கப்புறம் க்ரோ கார்டன் வீடியோஸும் நிறையா போடுவோம். சரி, நம்ம இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். வா, என்னது இது? ஓ, இந்த ஈவெண்ட்டா கைஸ்? இந்த பீன் ஸ்டாக்னு ஒன்று இருக்கும் கைஸ். இவன் குறிப்பிட்ட பிளான்ஸ் கேட்பான். அதில் போட்டால் இந்த பீன் ஸ்டாக் பெருசாக வளரும் கைஸ். அதில் நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். லூட் இருக்கும். ஃப்ரீ ஃபயர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். என்னடா இது? எவனுமே இல்லை. சரி வாங்க. இன்னும் சீட் ஷாப் ரீஸ்டாக்காக நான் கொஞ்சம் பார்த்தேன். இந்த ரோமனஸ்கோ எவ்வளோன்னு தெரில. இந்த எல்டர் ஸ்ட்ராபெரி 55 மில்லியன் கைஸ். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது 130K தான். எப்படி வாங்க போகிறோமோ. இன்றைக்கி நம்ம இது மட்டும் வளர வைக்கலாம். ஸ்ட்ராபெரி வளர்ந்துருச்சா என்ன? இன்னும் வளர கைஸ் ஸ்ட்ராபெரி. எப்போது ஸ்டாக் ரீசெட் ஆகுமோ? வாங்க கைஸ் போகலாம். ஷவலா டிஸ்ட்ராய் பிளான்ஸை டிஸ்ட்ராய் பண்ணலாம் போல். வேணான்னா அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு இதெல்லாம் ஐயோ தெரியாமல் எடுத்துட்டேனே. ஷோ, என்ன காய்ஸ் இது? எப்பாடி சீட் ஷாப் எல்லாம் ரீஸ்டாக் ஆகிடுச்சு.
இப்போ நம்ம இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பேம்பு இருக்கு கைஸ், நமக்கு தேவைப்படும். வளர்ந்தவனே எடுத்துடக்கூடாது கைஸ், மியூட்டேட் ஆகணும். மியூட்டேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெய்யும், அப்போ பனி அடிக்கும். ஒவ்வொரு வெதர் வரும்போது மியூட்டேட் ஆகும் கைஸ். அது மியூட்டேட் ஆகும்போது நிறைய காசு போகும் கைஸ். வச்ச உடனே எடுத்துட்டா வேலைக்கு ஆகாது கைஸ். இப்போ நம்ம கார்டன் போய் இதெல்லாம் பிளான் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே கைஸ், போகலாம். ஸ்ட்ராபெரிஸ் வளர்ந்துருச்சு. ஓ, இது 1 யூஸ் இல்லையா? எவ்வளோ ஆனால் பண்ணிக்கலாமா? ப்ளூபெரிஸும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நம்ம எல்லா ஸ்ட்ராபெரியும் விற்றுடலாம். 420 தானா? ரொம்ப கம்மியாக கிடைக்குதே. என்னங்க ஸ்டார்டிங்கில் பாம்பு வெள்ளை கலரில் வளருது. இந்த மியூட்டேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. கோல்டு மியூட்டேஷனாக இருக்கும் போல கைஸ். பக்கு போல் வெள்ளை கலரில் வளருது. நம்ம பெயிண்ட் அடித்த மாதிரி. நம்மளாவது இதை பண்ணால் நமக்கு ஃப்ரீ லூட்டு கிடைக்கும். யாருமே எதையுமே பண்ணல. நம்ம வேணா சர்வர் ஹாப்பிங் பண்ணலாம். வேறு சர்வருக்கு போகலாம் கைஸ். இந்த சர்வர் முக்கியாக இருக்கு. வேறு சர்வருக்கு வந்தாச்சு. அங்கே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதே சர்வர் தான் வந்திருக்கோமா? சுத்தம்டா. வேறு சர்வர் போகணும். ப்ளீஸ் வேறு சர்வர் போகணும் காய்ஸ். இப்போது அதே சர்வர் தான் காய்ஸ் வந்திருக்கோம். என்ன காய்ஸ் கடுப்பாகுது. இவன் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இவனே தான் காய்ஸ் பண்ணுவான். அப்போனா இவன் அன்ஃப்ரெண்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? கிரியேஷன்ஸ், ரிமூவ் கனெக்ஷன். ஓகே காய்ஸ், அன்ஃப்ரெண்ட் பண்ணியாச்சு. இப்போது வேறு சர்வரில் தான் போவோம். எப்பாடி எப்படியா வேறு சர்வருக்கு வந்தாச்சு. அதில் இந்த ஷாப்ஸில் இல்லை, இதில் இருக்கு. பெட் ஷாப்பில் வச்சுருக்கான்னு பார்க்கலாமா? இந்த பெட்ஸ் வந்து நமக்கு மியூட்டேஷன் பண்ணி தரும், நிறைய பண்ணி தரும் காய்ஸ். 50K காமன் எக் இருக்கே, அதை நம்ம வாங்கிடலாம். காசு பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த காமன் எக் எடுத்து இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது? அவங்களாச்சும் 182 பண்ணி வச்சுருந்தாங்க கைஸ். இல்லை எவனும் எதுவுமே பண்ணல, சுத்தம். இவன் என்ன கேட்குறான்? ப்ரிக்லி பேண்ட்ஸாக கேட்குறான். சீட் ஷாப் போய் வச்சுருக்கான்னு பார்க்கணும். 1 minute 35 seconds. பம்கின் எதுவுமே இல்லை. பம்கின் வேணால் வாங்கலாம் கைஸ். மியூட்டேட் ஆகிற பிளான்ஸ் தான். இது 1 யூஸ் தான், எதுக்கோ வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் விளையாடும்போது உங்களுக்கு இப்படி ப்ரோர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போய் விளையாண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் கைஸ். எனக்கு வர டெம்ட் ஆகுது, அதை இப்போயே ஹார்வெஸ்ட் பண்ணணுன்னே. மியூட்டேட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஏர் ஷாப்பில் அப்படி என்ன தான் இருக்குது? என்ன ஒரு வாட்டரிங் கேன் 50,000? நம்மளால் அது வாங்க கூட முடியாது கைஸ். ஒரு ட்ரேடிங் டிக்கெட் 100,000, டபுள் 100,000. போங்கடா, ரொம்ப விலை அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். வேணாம் ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு 50K வந்த உடனே வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். எப்படி இருந்தாலும் நம்ம செலவு செஞ்ச காசை விட அதிகமாக தான் கிடைக்கும். எங்கள் காய்ஸ் வரவே மாட்டேங்குது. கொஞ்சம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த கோல்டெல்லாம் ரீஸ்டாக் மியூட்டேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? சீட் ஷாப் ஆயிடுச்சு. சீட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் காய்ஸ்.
என்ன இருக்கு எதுவுமே இல்லை. இதுதான் காய்ஸ் இந்த கேம்லேயே கடுப்பு. எதுவுமே இருக்காது. இருந்தாலும் நம்மளால் வாங்க முடியாது, வேறு விஷயம். ஓகே காய்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த எக்கை திறக்கலாம். பாய் காய்ஸ்.